கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த நாட்களில் அவர் சொன்ன வார்த்தை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த நாம் கேட்கிற காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். யார் கேட்டாலும் கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறார். ஒரு குறிக்கப்பட்ட அல்லது குறிப்பிட்ட ஒரு சாராரை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லவில்லை. யாராக இருந்தாலும் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்து கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எரிகோவின் சாலைகளில் ஒரு நாள் ஊழியத்தை முடித்து இயேசு நடந்து சென்ற பொழுது திரளான ஜனங்கள் அவரை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வழி அருகே 2 கண் தெரியாதவர்கள் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு வழியாக வருகிறார் என்று அறிந்தவுடனே அவர்கள் சத்தமிட்டு அழைக்கிறார்கள், தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். ஜனங்கள் அவர்களை அதட்டுகிறார்கள் அமைதியாக இருக்கும்படி. ஆனால் அவர்களோ இன்னும் அதிகமாக சத்தமிட்டு எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த சத்தத்தை, இந்த திரள் ஜன கூட்டத்தின் மத்தியிலும் இந்த சத்தத்தை இயேசு கேட்டு அந்த கண் தெரியாத 2 பேரையும் தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், பார்வை அடைய வேண்டும். இயேசு உடனே அவர்களை தொட்டு சுகமாக்கினார். அவர்களுடைய கண்கள் திறந்தது. இன்றும் அதே இயேசு ஜீவிக்கிறவராய், நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அன்று கண் தெரியாதவனுடைய கண்களை திறந்தவர் இன்றும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீ கேட்கிறவைகளுக்கு அவர் பதில் கொடுப்பார். இயேசு ஜீவனுள்ள தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவரே சொல்லியிருக்கிறார், நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த நாளிலும் உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், இயேசுவே, என் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. பலவிதமான தேவைகளின் மத்தியில் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம், கேட்ட அநேக காரியம் நடக்கலையே, கிடைக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். இப்பொழுதும் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் அமரட்டும் ஆண்டவரே. அவருடைய சோர்வுகளை மாற்றும், அவிசுவாசத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.